ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வைஃபை அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கா? ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தால் தான் வைஃபை காமிக்குதா? இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். நான் இதில் ஒரு 3 மெத்தட் சொல்கிறேன். இதில் கன்ஃபார்மாக ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு வைஃபை கனெக்ட் ஆகிருக்கும்போது இந்த மாதிரி வைஃபை சிம்பிள் வரும். இதில் வந்து எல்லா நெட்வொர்க்ஸும் லிஸ்ட் ஆகிருக்கும். நமக்கு வைஃபை டிசேபிள் ஆகிருக்கும்போது, அதாவது நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, திடீர்னு பார்த்தா இது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே காமிக்காது, எந்த நெட்வொர்க்குமே காமிக்காது. இந்த மாதிரி டைமில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சேஞ்ச் அடாப்டர் செட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லா டிரைவரும் இருக்கும். ப்ளூடூத் டிரைவர், ஈத்தர்நெட் டிரைவர், வைஃபை டிரைவர் எல்லாமே இருக்கும். இதில் வைஃபை டிரைவரில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ டிசேபிள் ஆகிடும். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள்னு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட வைஃபை கனெக்டிவிட்டி ரீசெட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி எல்லாமே காமிக்கும். இது வந்து மெத்தட் 1. இது பெர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் எமர்ஜென்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சர்ச் பார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து டிவைஸ்னு டைப் பண்ணுங்கள். எடுத்தோடனே டிவைஸ் மேனேஜர்னு வரும். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜரில் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஆர் சிஸ்டமில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸோட டிரைவர் அண்ட் அடாப்டர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். கடைசி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லை ஓஎஸ் ஏதாச்சும் நீங்கள் மாற்றிருக்கும் போதோ உங்களோட வைஃபை அடாப்டர் வந்து அது வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணோம், எல்லாவோட காம்போனண்ட்டுக்கும் எல்லாவோட டிரைவர் அண்ட் அடாப்டர் செட் ஆகிருக்கான ஒரு வாட்டி ஃபுல் கம்ப்ளீட் செக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கான்ஃபிகர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வைஃபை ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் கொடுங்க, அதுவாகவே ரீகான்ஃபிகர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வைஃபை ஒர்க் ஆகும். இது வந்து மெத்தட் 2. இதுவுமே வந்து டெம்பரரியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பெர்மனெண்ட்டாக இருக்கலாம். சர்ச் பாரில் பவர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பவர் அண்ட் ஸ்லீப் செட்டிங்ஸ்னு வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பவர் பிளான் பை டிஃபால்ட்டாக உங்களோட ஓஎஸ் வந்து செட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பவர் பிளான் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்னு இருக்குது. இந்த பவர் பிளானை சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து அந்த பவர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டிஸ்பிளே 10 மினிட்ஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் ஆகிடும், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒயர்லெஸ் அடாப்டர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பவர் சேவிங் மோட் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன் பேட்ரி அண்ட் ப்ளக்டின் இருக்கும். சம்டைம்ஸ் இதில் என்ன இருக்கும், லோ பவர் சேவிங் ஆர் மீடியம் பவர் சேவிங் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை மாற்றுறீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ட்ராப் டவுனில் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதை வச்சுருங்க. இது என்ன பண்ணுன்னா, உங்களோட பவர் பிளானில் வந்து சம்டைம்ஸ் உங்கள் பேட்ரி வந்து 10% ஆர் 15% பிலோ இருக்கும்போது அது அந்த பவர் பிளான் படி என்ன இருக்கும், உங்களோட டிரைவர் தேவையில்லாத காம்போனன்ட்ஸ்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடு. ஸோ வைஃபை டிரைவர் உங்களுக்கு இப்போ லோ பவர் சேவிங் வச்சுருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வைஃபை ஒர்க் ஆகாது. இது நீங்கள் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்கள் லேப்டாப் வந்து 1% இருந்தால் கூட ஆஃப் ஆகிற வரைக்கும் இது வைஃபை அடாப்டர் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வைஃபை ப்ராப்ளம் வராது. எனக்கு வைஃபை ப்ராப்ளம் இருந்தது. இந்த மெத்தட் 3 இந்த ஆப்ஷன் நான் வச்ச அப்புறம் எனக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததில்லை, எனக்கு கரெக்டாக ஒர்க்காது. நான் யூஸ் பண்ணுறது ஹெச்பி லேப்டாப். ஸோ ஹெச்பி லேப்டாப்ஸில் கன்ஃபார்மாக இது 100% ஒர்க் ஆகும்.
மிச்ச கம்பெனி லேப்டாப்லேயும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.